அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ திருக்குர்ஆனும் விஞ்ஞானமும் நிலத்தடி நீரை பற்றி குர்ஆன் என்ன சொல்லியிருக்கு. நிலத்தடி நீர் கீழ் குறிக்கும் நீர் மழை நீரிலிருந்து பெரும்படுவதே என அறிவித்தார் மாரியாட்டு பெரால்டு அவங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 17ஆம் நூற்றாண்டு வரை அதை குழம்பிக்கிட்டே அறிவியலார் குழம்பிக்கிட்டே தான் இருந்தாங்களாம் நிலத்தடி நீர்நிலை குறித்து. ஆனால் திருக்குர்ஆனோ 7ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகுக்கு நீங்கள் பார்க்கவில்லையா? குர்ஆனில் அல்லாஹ் என்ன அல்லாஹ் மேகத்தை மெல்ல மெல்ல நகர்த்துகின்றான், பின்னர் அதன் சிதறுகளை ஒன்றிணைக்கின்றான், பிறகு அதனை அடர்த்தியான மேகமாக ஆக்கின்றான், பிறகு அதற்கிடையிலிருந்து மழைத்துளிகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீர். அல் குர்ஆன் 24:43 ஆயத்தில். மேலும் காற்றுகளை அனுப்புகின்றவன் அல்லாஹ் தான். பின்னர் அவைகள் மேகங்கள் உயரே கிளம்புகின்றன, பிறகு அதனை வறண்ட பகுதிக்கு நாம் கொண்டு செல்கின்றோம். மேலும் இறந்து கிடக்கும் பூமியை அதன் மூலம் உயிர்ப்பிக்கின்றோம். இறந்து போன மனிதர்களை மீண்டும் உயிரோடு எழுப்புவதும் இவ்வாறு தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் 35.9 இதில் 9வது வசனம். இன்னும் வானிந்து நாம் சரியாக கணக்கிட்டு குறிப்பிட்ட அளவு மழை இறக்கினோம், பின்னர் அதனை பூமியில் தேக்கி வைத்தோம், நாம் விரும்புகின்றபடி அவை இல்லாமல் ஆக்கிடவும் ஆற்றலுடைகிறோம் என்று இவற்றை போல இன்னும் பல பல வசனங்களை குர்ஆனில் அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அதற்கு முன்னாடி அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி தான். ஆனால் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆனில் இதுதான் உலக பொதுமுறை, இதுதான் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதங்கிறதுக்கு அத்தாட்சிகள் நிறைய இருக்குது. அதில் இந்த மாதிரி விஞ்ஞானமும் ஒன்று. விஞ்ஞானத்தில் இப்போ உள்ளவங்களுக்கு வேணால் அது இந்த மாதிரி கருவுறுதலாக இருக்கட்டும், இன்னும் பல பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா தாவரவியலும் திருக்குர்ஆனும். மேலும் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதன் மூலம் பல்வேறு வகையான தாவரங்களை ஜோடி ஜோடியாக நாம் ஏற்படுத்துகிறோம். ஜோடிங்க. மேலும் வானிலிருந்து மழை பொழிய வைத்து பூமியில் விதவிதமான பயன்மிகு தாவரங்களை ஜதை ஜதையாக முளைத்திருக்கின்றோம். எதையும் அவன் ஜோடி ஜோடியாக தான் படிச்சிருக்கோம். ஆணுன்னு இருக்குது, பெண்ணுன்னு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் சொல்கிறான். திருக்குர்ஆனில் அமிழ்ந்து கிடக்கும் பல விஞ்ஞான உண்மைகளை திருக்குர்ஆன் இறைவனின் அருள் வாக்கு என்பதனை தெளிவான அத்தாட்சிகளும் பெருமாசல் அளவுகள் நிச்சயமாக இவற்றை சொல்லி இருக்க முடியாது, ஏனெனில் அவர்களோ எழுத படிக்க தெரியாதவர்கள். மேலும் திருக்குர்ஆன் அள்ளப்பட்ட காலத்தில் இந்த அறிவியல் உண்மைகள் யாரும்